வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜட்ஜ்மென்ட் டேவோட அழிவு கூடிய சீக்கிரத்துல இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. என்னடா ஜட்ஜ்மென்ட் டேவோட மிகப்பெரிய அழிவு அப்படின்னு கேட்டா, ரெஸ்ல்மேனியா 40க்கு அப்புறம் நம்மளுடைய ஜட்ஜ்மென்ட் ஒட்டுமொத்தமா உடைய போகுதாம். அதோட முதல் அத்தியாயம் இப்போ நம்மளுடைய WWE ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுடைய எதனால நம்மளுடைய ஜட்ஜ்மென்ட் டே அழிய போகுது அப்படிங்கிற காரணத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். காரணத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் டேல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய ஃபின் பலர் இருக்கார், நம்மளுடைய மனி இந்த பேங்க் வின்னரான நம்மளுடைய டேமின்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்டர்ஸ்புடிட் டாக் டீம் சாம்பியனான ஃபின் பலர் டேமின்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேடி மெக்கண்டரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டேவோட தலைவியான நம்மளுடைய ரா உமன் சாம்பியனான நம்மளுடைய ரியா ரிப்ளே. இவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரியா ரிப்ளேலேருந்து ஆரம்பிப்போம். நம்மளுடைய ரியா ரிப்ளே இப்போ அப்கமிங்கில் நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் நம்மளுடைய ரியா ரிப்ளே விசஸ் நயா ஜாக்ஸுக்கான ஒரு ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் 100% யார் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரியா ரிப்ளே தான். ஏன்னா ரெசல்மேனியா 40 வரைக்கும் நம்மளுடைய ரியா ரிப்ளே தான் அவங்களோட சாம்பியன்ஷிப்பை வச்சுருப்பாங்க. ஏன்னா ரெசல்மேனியா 40ல் அவங்க டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அது எந்த ரெஸ்லரோடன்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் இப்போ எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் நம்மளுடைய யார் அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரெசல்மேனியா 40ல் நம்மளுடைய ரியா ரிப்ளே கூட மோதுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் யார் அந்த ரியா ரிப்ளே கூட யார் மோதுவா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் தான் நான் சொல்லுவேன். பெக்கி லிஞ்ச் தான் ரெசல்மேனியா 40ல் நம்மளுடைய ரியா ரிப்ளேக்கு அகென்ஸ்டாக மோதுவாங்க. ஏன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் தோத்தாலும் எனக்கான ரீமேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரியா ரிப்ளே அதாவது நயா ஜாக்ஸும் இருப்பாங்க. நயா ஜாக்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளுடைய ரெசல்மேனியா 40ல் நம்மளுடைய நயா ஜாக்ஸ் விசஸ் ரியா ரிப்ளே விசஸ் நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை நம்ம ரெசல்மேனியா 40ல் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் நம்மளுடைய பெக்கி லிஞ்சு கூட நியூ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரியா ரிப்ளேயோட கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபின் பலருக்கும் நம்மளுடைய டேமின்ஸுக்கும் அண்டர்ஸ்புடிட் டாக் டீம் சாம்பியனாக நம்மளுடைய WWE இருக்காங்க. நம்மளுடைய WWE நம்மளோட ரெசல்மேனியா 40ல் நம்மளுடைய ஃபின் பலருக்கும் டேமின்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சே இருக்குது நம்மளுடைய ரெசல்மேனியா 40ல். இந்த மேட்ச்சில் நம்மளுடைய டேமின்ஸும் சரி நம்மளுடைய ஃபின் பலரும் சரி அவங்களோட சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2023 மனி இந்த பேங்க் வின்னரான டேமியன் பிரின்ஸு அவரோட மனி இந்த பேங்கை இன்னமும் கேஷின் பண்ணாமல் இருக்கிறாரு. அது எதுக்காக இருக்கிறாரு, எதனால் இருக்கிறாரு, மனி இந்த பேங்கை எதுக்கு வின் பண்ணார் அப்படின்னு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியிலே அவரோட பொழப்பு போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய செத்தரன்ஸை சேலஞ்சு பண்ணால் அப்படி சேலஞ்சு பண்ணி இந்த மேட்ச்சு கோடிக்கும் நம்மளுடைய செத்தரன்ஸுக்கும் ரெசல்மேனியா 40ல் நடந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டோட இன்வால்வ்மெண்ட்டும் இந்த மேட்ச்சில் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செத்தரன்ஸ் நம்மளோட டேமின்ஸோட இன்வால்வ்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு வேளை இருந்தால் நம்மளுடைய டேமின்ஸ் வந்து கேஷின் பண்ணி நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸையும் சேலஞ்ச் பண்ணாமல் நம்மளுடைய செத்தரோன்ஸையும் சேலஞ்ச் பண்ணாமல் இருந்தார்னா இவரோட கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி செத்தரோன்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் இதில் வந்து நம்மளோட டேமின்ஸ் வந்து கேஷின் பண்ணாலும் இந்த கேஷின் ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ரெசல்மேனியா 40க்கு அப்புறம் அவங்க அப்பாவோட டீமாக பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதாவது நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ கூட அவங்க அப்பாவோட சேர்ந்து ஒரு டாக் டீமாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இப்போ இங்கே ஒரு அப்டேட் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய ஜேடி மெக்கண்டர் WWE எதுக்கு இருக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட் டேல எதுக்கு இருக்காருன்னே தெரியாமல் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டேவே ஃபுல்லாக உடஞ்சிருச்சுன்னா நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோவும் சரி நம்மளுடைய ஜேடி மெக்கண்டரும் சரி அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே இல்லாமல் அவங்களும் பிரிஞ்சு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜட்ஜ்மெண்ட் டே அழிய போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அதாவது நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டே அதாவது நம்மளுடைய
ஜ டேமியன் பிரின்ஸ் இருக்காருன்னா, டேமியன் பிரின்ஸ் வந்து ஜட்ஜ்மென்ட் டேக்குள்ள இருக்கனால, அதாவது அவரோட திறமைய வெளிக்காட்ட முடியல அப்படிங்கிறதுனால, அவர ஜட்ஜ்மென்ட் டேக்குள்ள இருந்து பிரிச்சு, நம்மளுடைய ஜட்ஜ்மென்ட் டேலேருந்து பிரிச்சு, நம்மளுடைய டேமியன் பிரின்ஸுக்கும் சரி, நம்முடைய ஃபின் பேலருக்கும் சரி, வேர்ல்டு ஹெவிவெயிட் அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில மிட் கார்டுக்காச்சும் அதாவது யுஎஸ்ஏ சாம்பியனு இல்லாட்டியும் ஐசி சாம்பியனுக்காச்சும் இவங்கள ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாரி நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கும் 2024ல அதாவது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு அதாவது வளர்ந்து வர ரெஸ்லருக்கு நம்மளுடைய டபிள்யூ அதிகமான பிளான போட்டு வச்சிருக்காங்களாம். அதாவது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆஸ்டன் தியரி, அப்புறம் கிரேசன் வாலரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர ரெஸ்லர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானே நம்ம 2024ல போட்டு வச்சிருக்காராம். ஏன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஏன்னா ஒரு டீம்ல இருக்கறனால எந்த இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுக்க முடியல அப்படிங்கிறனால இவங்கள பிரிச்சிரலாம். அதாவது ஜட்ஜ்மெண்ட்ட உடைச்சு அவங்கவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன அவங்கவங்களுக்கு தனித்தனியா குடுத்து அவங்கள ப்ரொமோட் பண்ணலாம். அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இப்போ ஒரு பிளான போடுறாராம். அதேமாரி ரெசல்மனியா 40க்கு அப்புறம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கும். ரெசல்மனியா 40க்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே ஒண்ணாவே இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல ஜட்ஜ்மெண்ட் டே டீம் ரெசல்மனியா 40க்கு அப்புறம் பிரிஞ்சா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க. அதே மாரி டபிள்யூல ஜட்ஜ்மெண்ட் டே டீம் இருக்கிறது எத்தன பேத்துக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூஸா உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்க் இன்ஜுரியிலேருந்து எப்போ க்யூர் ஆகி வருவார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சிஎம் பங்க் 2024 நடந்த ராயல் ரம்பிளா வின் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கனவை நம்மளுடைய டபிள்யூ இருந்து நம்ம சிஎம் பங்க் தவற விட்டுட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவதா ரெசல்மனியா 40ல மெயின் ஈவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கனவும் பறி போயிருச்சு. ரெண்டாவதா நம்மளோட சிஎம் பங்க் இப்போ இன்ஜுரியில் இருக்காரு. அதாவது இந்த இன்ஜுரி க்யூர் ஆகிறதுக்கு எப்படியும் 2லேருந்து 3 மாதம் ஆகும். அதனால் நம்மளுடைய சிஎம் பங்க் ரெசல்மனியா 40யை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார். இன்ஜுரிலேருந்து க்யூர் ஆகி நம்மளுடைய சிஎம் பங்க் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வர்றப்ப நம்ம சிஎம் பங்குக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் நம்மளுடைய டபிள்யூ இருக்காங்களாம். அதாவது மனி இன் த பேங்க் பேப்பர் வியூ நடக்க போகுது. மனி இன் த பேங்க் பேப்பர் வியூ நடக்கிறப்ப மனி இன் த பேங்க் வின்னராக அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க்கை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் நம்மளுடைய டபிள்யூ இருக்காங்களாம். அந்த மனி இன் த பேங்கை வின் பண்ண வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷ் இன் பண்ண வச்சு நம்மளுடைய சிஎம் பங்கை சாம்பியனாக ஆக்கணும் அப்படிங்கிற 2வது பிளானில் நம்மளுடைய டபிள்யூ இருக்காங்களாம். அதாவது ராலையும் சரி ஸ்மாக்டவுன்லையும் சரி ரெசல்மனியா 40க்கு அப்புறம் யார் சாம்பியனாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்கை கேஷ் இன் பண்ண வச்சு நம்ம சிஎம் பங்கை சாம்பியன் ஆக்கி தீரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் நம்மளுடைய டபிள்யூ இப்போ இருக்காங்களாம். எத்தனை பேர்த்துக்கு சிஎம் பங்க் இன்ஜுரியிலேருந்து க்யூர் ஆகி வந்து மனி இன் த பேங்கை வின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆகிறது எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.